ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சரவேக் சேனல். நான் உங்கள் விவேக். வீடியோவில் ஆஃபீஸர் ஆன் டியூட்டிங்கிற ஒரு மலையாள படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குற முக்கால்வாசி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ஜஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஆஃபீஸர் ஆன் டியூட்டி இந்த படத்தை ஜித்து அஷ்ரஃப் இயக்கியிருக்காரு. இந்த படம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் சேனலில் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் குஞ்சக போபன், பிரியாமணி, ஜெகதீஷ் இன்னும் படம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸ் OTT பிளாட்ஃபார்மில் தமிழ் டபுள் வெர்ஷனில் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இப்போ அங்கே இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னாக்க, நம்ம குஞ்சக போபன் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கார். ஒரு சம்பவம் பண்ணிட்டு சஸ்பென்ஷனில் இருக்கார். சஸ்பென்ஷன் முடிஞ்சு ஃபஸ்ட் நாள் டியூட்டியில் ஜாயின் பண்ணுறாரு. அப்போ அவருக்கு ஒரு செயின் கேஸ் வருது. என்னன்னாக்கா, ஜெகதீஷ் வந்து ஒரு நகைக்கடையில் அடகு வைக்கிறாரு. ஆனால் அந்த நகைக்கடையில் செக் பண்ணிட்டு இது கவரிங்னு சொல்லிடுறாங்க. ஆனால் ஜெகதீஷ் என்ன சொல்கிறாரு, நான் கொடுக்கும்போது தங்க நகையாக தான் கொடுத்தேன், அவங்க தான் அந்த செயினை மாற்றி கவரிங்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. அப்போ தான் தெரிய வருது ஜெகதீஷோட பொண்ணு தான் அந்த செயினை மாற்றி வச்சதுன்னு. அவங்கள்ட்ட கேட்டாக்க, என்ன ஒரு பையன் இன்டிமேட்டாக இருந்துட்டு அதை வீடியோ எடுத்துகிட்டு என் செயினை எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பையன் யாரும் இல்லை, படத்தோட வில்லன் தான். அவனை பிடிச்சி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் தெரிய வருது, இதனால் பாதிக்கப்பட்டது குஞ்சக போபனோட பொண்ணு தான். உடனே குஞ்சக போபன் வந்து அந்த பையனை அடியேன்னு அடிச்சு இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டுறாரு. அதோட படம் முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சாக்க, அந்த படத்தோட வில்லனுக்கு ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, என் ஃப்ரெண்டை கொன்னவனை பழி வாங்கியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு குஞ்சக போபனை போட்டு தள்ளணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் குஞ்சக போபன் வந்து அந்த 5 பேரையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடணும்னு நினைக்கிறாரு. கடைசியில் குஞ்சக போபன் வந்து வில்லனால் கொலை செய்ய போகிறாரா, இல்லை அந்த 5 பேரையும் பிடிச்சி லாக்கப்பில் போடுறாரா? இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 2 ஹவர் 40 மினிட்ஸ், கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம். ஒரு டீசென்ட் வாட்சான ஒரு படம். இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. இந்த எப்போதுமே மலையாள படம்னாலே வந்து ஸ்க்ரீன் ப்ளேவும் சினிமாட்டோகிராஃபியும் மிரட்டியிருப்பாங்க. அதே போல் இந்த படத்துலையும் ஸ்க்ரீன் ப்ளேயிங் சினிமாட்டோகிராஃபி ரொம்ப சூப்பராகவே பண்ணிட்டாங்க. இந்த படத்தில் ஒரு ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுவார் குஞ்சக போபன் வந்து ஒரு லீடு கிடைக்கும். அந்த லீடு பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அடுத்த லீடு கிடைக்கும். அதேமாதிரி படத்தில் வந்து அடுத்து என்னன்னு போய்கிட்டே இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் என்கேஜிங்காகவும் எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் வந்து இந்த படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ்னாக்கா அது குஞ்சக போபன் தான். அதுக்கு வந்து அவர் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார். அதுக்கு ஒரு ஒரு சாம்பிள் சீன் ஒன்று வைக்கணும்ல படத்தில், ஒரு சீன் வச்சுருப்பாங்க படத்தோட ஆரம்பத்திலே. ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸில் ஒரு லேடியோட செயின் காணாமல் போயிருக்கும். அந்த காணாமல் அடிச்ச லேடியை என்ன சொல்லுவாங்கனாக்கா, ஒரு 2 லேடியை காட்டி இவங்க தான் என் செயினை எடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. உடனே வண்டியை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் விட்டுருவாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நிறையா போலீஸ் வந்து கேட்பாங்க, யாரும்மா எடுத்தது? நாங்களாம் எடுக்கவே இல்லைங்க, எனக்கு வந்து ஆஃபீஸுக்கு டைம் ஆகுது, நான் போகணும்னு சொல்லிட்டு அப்படியே மழுப்பிட்டு இருப்பாங்க. உடனே கொஞ்சம் போகணும் வருவார். வந்தவொடனே பார்த்தவொடனே சொல்லுவார், ஒழுங்கா அந்த செயினை கொடுத்துட்டு, இல்லைனாக்கா நான் வந்து என்னோட என்னோட என்கொயரியே வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அந்த லேடி வந்து இல்லை நாங்கள் எடுக்கவே இல்லைன்னு சொல்லுவாங்க. உடனே நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், நான் வந்து ஆஃபீஸ் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே கொஞ்சம் பொண்ணு வந்து முட்டியால் அந்த பொண்ணோட வயிற்றில் ஒரு உத விடுவார். அந்த உதவுனோடனே அடுத்த லேடி வந்து என்கிட்ட தான் செயின் இருக்குது, அவங்கள அடிக்காதீங்கன்னு சொல்லிடுவாங்க. அதிலே தெரிய வரும் குஞ்சக போபன் வந்து எவ்வளோ வந்து ஒரு ஹார்ஷான ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார். ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸரு. எதுக்குமே பயப்பட மாட்டார். அந்தளவுக்கு ஒரு சீனை வச்சுருப்பாங்க படத்தோட ஆரம்பத்தில். அதிலே குஞ்சக போபனோட வெயிட்டேஜ் என்னன்னு காட்டுவாங்க. அந்தளவுக்கு சூப்பராக ஆக்ட் பண்ணியிருப்பார். அடுத்து இந்த படத்தோட செகண்ட் பாசிட்டிவ்னு சொல்லணும்னாக்கா வில்லன் ரோல் தான். வில்லன் ரோல் வந்து அல்டிமேட்டாக ரொம்ப வெயிட்டேஜாக காட்டியிருப்பாங்க. அந்த வில்லன்கள்லாம் பார்த்தோம்னாக்கா ரொம்ப ஸ்டைலிஷாக ஒரு சைக்கோத்தனமாக இருப்பாங்க. அவங்களோட இன்ட்ரோ வந்து எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னடா இப்படி ஒரு வில்லத்தனத்தை கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மலையாள படம்னாலே ரைட்டிங்கில் வெயிட்டேஜ் கொடுப்பாங்க. அதே போல் இந்த படத்துலேயும் ஒவ்வொரு கேரக்டருக்கும் வில்லனோட கேரக்டருக்கெல்லாம் ரொம்ப வெயிட்டேஜ் கொடுத்து எடுத்திருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. அவங்களோட அவங்க வந்து கொல்கிற விதமாக இருக்கட்டும், அவங்க அப்ரோச் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் தான் படம் பார்த்தேன், தியேட்டரில் பார்க்கல. நெட்ஃப்ளிக்ஸில் தான் பார்த்தேன். பார்த்தோன்னே எனக்கு வந்து படத்தை ஸ்கிப் பண்ணணும், இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சு பாஸ் பண்ணிட்டு அப்புறமேல பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எந்த சீனும் வரல. படத்தை ஆரம்பித்தேன், கரெக்டாக 2.25 மணி நேரமும் ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் மொபைலை வச்சேன். அந்த அளவுக்கு இந்த படத்தில் வந்து ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ளே ஒரு லீடு முடிஞ்சதுக்கப்புறம் அதை கண்டுபிடிப்பாங்க. அதுக்குள்ளே அடுத்த லீடு கிடைக்கும். அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு சீனுக்கும் அந்த விறுவிறுப்பு வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அடுத்து என்னன்னு போய்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பராக எடுத்திருக்காங்க இந்த படத்தில். அடுத்து இந்த படத்தில் பிரியாமணிக்கு வந்து பெரிய ஒரு ஆக்டிங்கான ஸ்கோப் இல்லைனாலும் குஞ்ச போவனுக்கு ஒரு ஒய்ஃப் ஆக்டிங் இருப்பாங்க. அவங்களோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த பிரியாமணிக்கும் வில்லனுக்கு என்ன சம்மந்தம், அவங்க அவங்க எதுக்கு குஞ்சுக்கு போவனை அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அதெல்லாம் வந்து அந்த லிங்கேஜ் கொடுத்ததெல்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு.
மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னாக்கா, இந்த படம் வந்து ஒரு சூப்பரான படம். எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கலாம். இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 2 ஹவர்ஸ் 15 மினிட்ஸ் வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவரேஜ், செகண்ட் ஹாஃப் ஆவரேஜ். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ரொம்பவே நல்ல படம். எல்லாரும் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். இந்த படத்துக்கு என்னோட மார்க் 5க்கு 3.5 தருவேன். இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட்னு எதுவும் இல்லை. ஆனால் வயலன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் குழந்தைங்க பார்க்கலாமா வேணாமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.